வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎம் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போகின்ற திரைப்பட பிரபலம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா நடிகர் செந்தில். இந்த பேரை கேட்ட உடனே எல்லோருக்கும் டக்கு ஞாபகத்துக்கு வர்றது அந்த ஒண்ணுதான் இது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாழைப்பழ காமெடி. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கிட்டு வர சொன்னீங்க. எவ்வளவு கொடுத்த? ₹1. ₹1 எத்தனை பழம்? 2 பழம். ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னுங்க. இன்னொன்னுதாங்க இது. ஏய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கி சொன்னீங்க. எத்தனை பழம்? 2 பழம். நான் உங்ககிட்ட எவ்வளவு கொடுத்தேன்? ₹1. ₹1 எத்தனை பழம்? 2 பழம். ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னுங்க. இன்னொன்னுதாங்க இது. என்ன அவன்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு? அவன் நம்ம செட்டு. கவுண்டமணியும் செந்திலும் சேர்ந்து நகைச்சுவையில தமிழ்நாட்டு மக்களை அப்படி சிரிக்க வச்சிருக்கிறாங்க. அந்த கவுண்டமணியோடு இணைந்து நடித்த நடிகர் தான் செந்தில் அவர்கள். இவரு நடிச்ச படங்கள் எல்லாத்திலுமே பாத்தீங்கன்னாக்கா அவருடைய நகைச்சுவை காட்சிகள் அத்தனையுமே இன்னைக்கும் அப்படிப்பட்ட காட்சிகளை பார்க்கும்போது இன்றைய தலைமுறைகளும் சிரித்துக் கொண்டே இருப்பார்கள். குழந்தைகளோடும் குடும்பத்தோடும் உட்கார்ந்து பார்த்து ரசித்து சிரிக்கக்கூடிய சிரிப்பு காட்சிகளாக நடித்தவர் தான் செந்தில் அவர்கள். நடிகர் செந்தில் அவர்கள் 1951ஆம் வருடம் மார்ச் மாதம் 23ஆம் தேதி ராமநாதபுரம் முதுகுளத்தூர் அப்படிங்கிற ஊர்ல ராமமூர்த்தி அப்படிங்கிறவருக்கும் திருக்கம்மல் அப்படிங்கிறவங்களுக்கும் மகனாக பிறந்தவர். இவரு சின்ன வயசுலயே சரியா படிக்கிறது இல்லை. ஆனா அவங்க அப்பா அவர் நிறைய திட்டாரு. திட்டத்துக்கு அப்புறம் அந்த கோபத்துல இவர் என்ன பண்ணிட்டாரு, வீட்டை விட்டு கிளம்பி மெட்ராஸ் போட்டார். இங்க மெட்ராஸுக்கு வந்து கூட அவர் எங்க படிக்கிறது என்னன்னு தெரியாது. அதனால கிடைச்ச வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஏதோ ஒரு வேலை, எங்கேயோ ஒரு வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்பதான் அவருக்கு சினிமாக்குள்ள வர்றதுக்கான சில வாய்ப்புகள் கிடைச்சது. அப்படி சினிமாவுக்குள்ள வர ஆரம்பிச்சு சினிமாவில் ஒரு நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடிக்க ஆரம்பிச்சாரு. இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி ஏறியே போங்கண்ணே. என்ன அதுக்கெல்லாம் உடைச்சு விட்டீங்க? ஏங்க இங்க ஆளினால் அழகராஜா கடை எதுங்க? அது நான் தாங்க. சாயந்தரம் என் பொண்ணுக்கு சீர் செய்யணும். அதுக்கு ஒரு பெட்ரூம் லைட் வேணும். ஏங்க பெட்ரூம் லைட்டே வேணுமா? ஆமாங்க. இந்த பந்தெல்லாம் கொளுத்தி கூடாதுங்க. அந்தமா ஆஹா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. கூட வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் லைட் கொடுக்கறது இல்ல. போமா. அப்படி நடிச்சு மிகவும் சிறப்பான முறையை வளர்ந்ததுக்கு அப்புறம் அவர் அவங்க ஊருக்கு போகும்போது அவருக்கு அவ்வளவு வரவேற்பு கிடைச்சிடும். ஏன்னா ஒண்ணுத்துக்கும் உதவாதவன், இவனால இந்த உலகத்துல பிழைக்கவே முடியாது அப்படி இப்படின்னு சொல்லலாம் அவனுடைய உறவினர்கள் எல்லாருமே அவரை திட்டி இருக்கிறாங்க, அவர் அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க. அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு ஊரை விட்டு ஓடி வந்தவர் தன்னுடைய அயராத உழைப்பினால் ஒரு சிறந்த இடத்தை பிடித்து நானும் ஒரு சிறந்தவன் தான் அப்படின்றத நிரூபிச்சு அவங்க ஊருக்கு போயிருக்காரு. அப்ப அவருக்கு வரவேற்புகள் அதிகமாக கிடைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சாதனையை படைத்தவர் தான் நடிகர் செந்தில். கூட்டி கழிச்சு பார்த்தா லாபமா நஷ்டமா? நீங்க ஸ்டார் மூவிஸ்ல இருந்து வரனால நான் உங்களுக்கு பேட்டி தரேன். நார்மலா நான் யாருக்கும் பேட்டி கொடுக்கறது இல்ல. நீங்க எத்தனை வருஷமா தொழில் பண்றீங்க? இரு இந்த வர சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. பேசிக்கலாம். நான் ஒரு நார்த் இந்தியன். என் அசிஸ்டன்ட் 2 பேர் தான் தமிழ்நாட்டுக்காரவங்க. ஓ, உங்களுக்கு அசிஸ்டன்ட் இருக்காங்களா? 2 பேர். ஒருத்தன் பேர் தாமு. நல்ல பாடி, நல்ல பிரெயின், டோட்டலி சூப்பர்மேன். அப்ப இன்னொருத்தர்? நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேஸ். ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் எல்லோரையும் சிரிக்க வைத்தவர். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே இருந்த துயரங்களை எல்லாம் நீக்கி இன்று சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை நிரூபித்துக் கொண்டிருப்பவர் நடிகர் செந்தில் அவர்கள். சும்மா சின்ன சின்ன கதாபாத்திரங்களை நடிச்சுக்கிட்டு இருந்த செந்தில் அவர்களுக்கு மலையூர் மம்பட்டியான் அப்படிங்கிற படம் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. அதுக்கப்புறம் கவுண்டமணியோட சேர்ந்து நகைச்சுவை காட்சிகள் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவருடைய தரம் உயர ஆரம்பித்தது. இந்த ஆளினால் அழகுராஜா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்துல கவுண்டமணி நடிச்சிருப்பாரு.
அதுல வந்து அவருக்கு இணையா வந்து செந்தில் நடிச்சிருப்பாரு. அந்த அந்த காட்சிகள் அனைத்துமே இன்றைக்கும் அனைவராலும் ரசிக்கப்படக்கூடியதாக இருக்கும். சைக்கிள் கடை வச்சிருப்பாரு. அந்த சைக்கிள் கடையில போவான் அவரு செந்தில். அங்க அவங்க பண்ற காமெடி நல்லா இருக்கும். அப்புறம் பெட்ரூமாஸ் காமெடின்னு ஒண்ணு பண்ணாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சிறந்த காமெடியாக அமைந்தது. என்ன பழத்தை சாதாரணமா சொல்லிட்டேன். பழம் தாண்டி பெரிய விஷயம். ஒரு பழத்தால பரமசிவம் குடும்பம் ரெண்டா பிரிஞ்சு ஒண்ணு பழனிக்கு போயிருச்சு. அது மாம்பழம், இது வாழைப்பழம். ஆனா பிரச்சனை எல்லாம் ஒண்ணுதான். விடுங்க, நீங்க விடுங்க. ஏய் பாருங்க, உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கி சொன்னீங்க. எத்தனை? 2. நான் எவ்வளவு கொடுத்தேன்? 1 ரூபா கொடுத்தீங்க. 1 ரூபாய்க்கு எத்தனை பழம்? 2 பழம். கடைக்காரர்கிட்ட போய் கேட்டியா? கேட்டனே. கடைக்காரன் கொடுத்தானா? கொடுத்தான். எத்தனை கொடுத்தான்? 2 பழம் கொடுத்தான். ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு எது? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இவங்க 2 பேரும் சேர்ந்து கரகாட்டக்காரன் அப்படிங்கிற ஒரு படத்துல கரகாட்டம் ஆடுறவங்களுக்கு தவுள் வாசிக்கிறவராகவும் நாதஸ்வரம் வாசிக்கிறவரும் நடிச்சிருப்பாங்க. அப்ப அதுல ஒரு காமெடி சீன் வச்சிருப்பாங்க, வாழைப்பழ காமெடின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த காமெடி இன்றளவும் அனைவராலும் ரசிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு தொடர்ந்து 2 பேரும் சேர்ந்து ஒன்னா நிறைய நகைச்சுவை படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு 200-250 படங்கள் மேல நடிச்சிட்டாங்க 2 பேரும் சேர்ந்து. அதுக்கப்புறம் தனித்தனியாக இவர்கள் நடிக்க ஆரம்பித்தார்கள். ரஜினிகாந்தோட சேர்ந்து இவர் தனியாக நிறைய காமெடி பண்ணிட்டு இருந்தார். இதுல அருணாச்சலம்ங்கிற படத்துல தனித்து காமெடி பண்ணியிருக்காரு. இப்படி ரஜினிகாந்தோட சேர்ந்து நிறைய படங்கள்ல தனிச்சு காமெடி பண்ணியிருக்காரு. வீரா, இப்படி நிறைய படம் கூட சொல்லலாம். தனிச்சு காமெடி எல்லாம் பண்ணாரு, நிறைய பண்ணாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருனாக்கா, தான் சம்பாதிச்ச சொத்து எல்லாத்தையும் ஊர்ல விவசாய நிலங்களை வாங்கி வச்சு விவசாயம் பண்ண ஆரம்பிச்சார். இப்படி பாத்தீங்களா, ஒரு நடிகரா வந்து பணம் சேர்த்தாலும் அதை விவசாயம் பண்ணி அதுலேயும் மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இதை செயல்பட்டார். டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். ஏய் மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்புல உன்னை மக்காஜி பண்ணிடுவேன். குறைச்சு பேசாதீங்கண்ணே. நானும் எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எச்சக்கல ஃபேமிலியா? நீ எத்தனாவது படிச்சிருக்க? நான் 7வது பாஸ்ண்ணே. அடே வண்டூருட்டான் தலையா, நான் எஸ்எஸ்எல்சிடா. நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயில்ண்ணே. நான் 7வது பாஸ்ண்ணே. அடே பச்சனை புடுங்கி நான் எஸ்எஸ்எல்சிடா. அடங்க, நான் 7வது பாஸுங்க, நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயிலுங்க. பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா? ஐயோ ராமா. அது மட்டும் இல்லாமல் இவர் அரசியலிலும் இறங்கினார். அரசியல்ல இறங்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல உறுப்பினராக சேர்ந்தாரு, கழக பேச்சாளராக இருந்தாரு. நிறைய பொதுக்கூட்டங்கள்ல ஜெயலலிதா இருக்கும்போது நிறைய பொதுக்கூட்டங்கள்ல பேசினாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அமமுகன்னு சொல்லிட்டு தினகரனுடைய கட்சியில போய் சேர்ந்தாரு. அங்க அவருக்கு ஒரு சிறப்பான ஒரு எதுவுமே சரியா அமையாதால அதை விட்டு வெளியில வந்துட்டு இப்போது பாரதிய ஜனதா கட்சியில உறுப்பினராக இருக்கார். இப்படி நடிப்பால் தன்னை வளர்த்து கொண்டவர், விவசாயத்தை மிகவும் நேசிப்பவர், அரசியலிலும் தன்னை ஓரிடத்தில் நிலைநிறுத்திக் கொண்டவர் என்ற பெருமைகளை கொண்டவர் தான் நடிகர் செந்தில் அவர்கள். இப்படி ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து படிப்பு மண்டையில ஏறலனாலும் பொது அறிவால் தன்னை வளர்த்து கொண்டு தன் திறமையால் ஒரு உயர்ந்த இடத்தை பிடித்த திரு செந்தில் அவர்கள் பிறந்த இந்த மார்ச் 23ஆம் தேதியை உழைப்பால் உயர்ந்தவர்களின் தினம் என்று கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.